சந்தோஷத்தையும் சிரிப்பையும் ரெட்டிப்பா கொடுக்கறதுக்கு நம்மளோட செட்ல நம்மளோட ஷோல ரொம்ப அழகான அற்புதமான நம்மளோட பியூட்டிஃபுல் ஜட்ஜஸ் இருக்காங்க. சோ நம்ம ஜட்ஜஸை வெல்கம் பண்ண வேண்டிய நேரம் வந்துச்சு. லெட்ஸ் வெல்கம் a beautiful judges to this. உங்களுக்கு இந்த வாரமும் நம்மளோட கண்டெஸ்டன்ட் சூப்பர் டூப்பர் ட்ரீட்லாம் கொடுக்க காத்துட்டு இருக்காங்க. நிறைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸஸ் உங்களுக்கு வெயிட்டிங்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் டேக் யுவர் சீட். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஷோட அழகான ஆபத்துகளை இன்வைட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. Let's welcome our mentors to the stage. நான் ஒரே ஒரு விஷயம் நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே சொல்றேன். வின் பண்றோமா லாஸ் ஆவறோமான்றது முக்கியம் இல்ல, ஃபன் பண்றோமா ஆடியன்ஸ் கிட்ட மாஸ் ஆவறோமா அதான் முக்கியம். அதனால ஆல் தி பெஸ்ட் கண்டெஸ்டன்ட்ஸ், நல்லா பண்ணுங்க. ஓகே, இது என்னன்னா பெர்ஃபார்ம் பண்றோமா பீலா விடுறோமான்றது முக்கியம் இல்ல. கண்டெஸ்டன்ட் நம்ம மென்டார்ஸ் விட சூப்பரா நம்ம பெர்ஃபார்ம் பண்றோம், அதான் முக்கியம். மென்டார்ஸ் தேங்க் யூ. இன்னைக்கும் நீங்க எக்ஸைட்டிங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. உங்க டீம் பேர் சொல்லுங்க. அடாவடி வம்சம் இன்னைக்கு தும்சம் பண்ண போறாங்க. சொல்லுங்க. அமர்கல சங்கம் ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க. அராத்து பரமை என்னைக்குமே அராத்து தான். என் பங்குக்கு நான் ஒன்னு சொல்றேன். கலக்கல் காமெடி கேங்ஸ்டர் என்னைக்குமே மாஸ் தான். சோ நம்ம அழகான ஜட்ஜஸ் வந்துட்டாங்க, நம்ம ஆபத்தான மென்டர்ஸ் வந்துட்டாங்க, நம்மளோட கண்டெஸ்டன்ட் வந்துட்டாங்க, ஒரு மாஸான கிளாஸான ஆங்கர் நான் வந்துட்டேன். இதுக்கப்புறம் எதுக்காக வெயிட்டிங்? சோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் யாருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாவே காமெடினா ஒரே பேட்டர்னா பண்ணாம வித்தியாசமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கோம். நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்லயே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஆனா இங்க நம்ம டீம் வித்தியாசமா நாங்க ஒரு காமெடி பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது என்ன காமெடி, என்ன கான்செப்ட் எதுவுமே எங்க கிட்டயும் சொல்லுங்க. எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸா தான் இருக்கு. அப்படி என்ன நம்ம சர்ப்ரைஸ் கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் வெல்கம் அமர்கல சங்கம் on to the stage. You're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. You're my darling, you're my darling, you're my darling, darling, baby. ஐயோ போச்சு கால் பண்ண என்ன சொல்றேன்னு தெரியலையே, எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியலையே. கால் ஆயிட்டு கட் பண்ணிடலாமா, பொய்யன்னு சொல்லிடலாமா, ஷூட் வரலன்னு சொல்லிடலாமா? ஓ மை காட், என்ன சொல்றேன்? என்னடா வந்தது ரொம்ப பரபரப்பா இருக்கா? டேய் ஸ்கிரிப்ட் எழுத சொன்னாரா? ஸ்கிரிப்ட் எழுதவே இல்ல. நாளைக்கு ஷூட்டா? டைரக்டர் கால் பண்ணிட்டே இருக்காரு, என்ன பண்றேனே தெரியல. ஓன்ட்ட ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கா? ஏன்ட்ட ஸ்கிரிப்டா? யோசிப்பார் மச்சான். ஏன்ட்ட ஸ்கிரிப்ட் இருக்கா? சொல்லு. ஓப்பனிங்ல நாஞ்சலோட என்ட்ரி இல்ல, அடுத்த ஸ்கிரிப்ட் சொல்லு. ஸ்கிரிப்ட் முழுசா கேட்கவே இல்ல. ஓப்பனிங் நாஞ்சல் வந்து எப்பறா உருடா? வேற சொல்றா. மச்சான் இன்னொரு ஒன்லைன் இருக்கா? கம் ஆன் சூப்பரா சொல்றா. ரித்தியும் பிரீத்தியும் வச்சு ஒரு ஒன்லைன் நல்லா வருமா? அடுத்த வாரம் அவளுக்குலாம் வரலாம் தெரியாது. வாட்டர் கேன் மாத்திர மாதிரி வாரம் ஆள மாத்திட்டு இருக்காங்க. ஏய் வாட்டர் கேன் யார சொன்னா? ரித்திமா. சத்தியமா யாரையும் சொல்ல, நீ எழுதிக்க மாட்டே, எனக்கு நல்லா தெரியும். நம்ம டீம்ல ஒரு பொண்ணு இருப்பால, நம்ம டீம்ல ஒரு பொண்ணு நல்லா எழுதுவாடா. அவ பேரு? ஆமா மச்சான், அவ பேரு ஐயோ வரமாட்டேன். மச்சான் அக்ஷயா திட்டம் பண்ணா பச்சையா அது சொல்றது இவ்வளவு நேரமா? அவள கூப்பிடுறா, முதல்ல வச்சிருப்பா ஸ்கிரிப்ட். அம்மா அச்சு அக்ஷயா எங்கமா இருக்க? மாமா சீக்கிரம். நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டியா? இல்ல நீ ஸ்கிரிப்ட் முடிச்சிட்டியா? இல்லையே, ஸ்கிரிப்ட் முடிக்கவே இல்ல. மறந்துட்டமா முடியல. டைரக்டர் வேற கால் பண்ணிட்டே இருக்காரு. நாளைக்கு ஷூட்டிங் என்ன பண்ண போறோம்? ஸ்கிரிப்ட் முடிச்சாச்சா இல்லையா? பண்ண போறோம் தெரியல. பயமா இருக்கு. எனக்கு தெரியும் நீங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுத மாட்டீங்கன்னு. அதனால தான் நான் முடிச்சு வச்சிருக்கேன். புரியா? அப்படியா? ஆமா, சொல்லு. பேர் பொண்ணுங்களோட பவர ஸ்கிரிப்ட ஓபன் பண்றோம். பண்ண உடனே ஒரு கடி ஜோக் வச்சிருக்கேன். அப்படியா? சொல்லட்டுமா? சொல்லு. சொன்னேன்னு வச்சுக்க எல்லாம் அரண்டுவாங்க. கம் ஆன். எப்பவுமே கோவமாவே இருக்கிற மிருகம் இது. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்காக தெரியுமா? யாருக்கும் தெரியலல. எப்பவுமே கோவமாவே இருக்கிற மிருகம் காண்டா மிருகம். ஐயோ
என்னம்மா அக்ஷயா பொண்ணுங்க பவர் என்ன பவர் போச்சா? இப்ப நான் சொல்றேன் பாரு ஜோக்கு. ஐயோ மச்சான் வாயில அடிக்கிறாங்க தக்காளியா. நீ பேச விடாத வாயில அடிக்கிறாங்க. ஓரமா போ. ஜோக்கு சொல்றதுலாம் ஒரு எக்ஸ்ட்ரா கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும்டா. இப்ப பாருங்க என்ன பாருங்க. நோட் பண்ணுங்க. இருக்கு. ஏய் ஒருத்தன் 5 வருஷமா டெய்லி ஜிம்முக்கு போயிட்டே இருந்தானா. ஆனா உடம்பு குறையவே இல்லையா? ஏன்? ஏன் பாஸ்? ஏன்னா அவன் வாட்ச்மேனா தான் போனானா, ஒர்க் அவுட் பண்ண போலியா? நீங்க வேணும்னே நாஞ்சில் மேல அடிக்கிறீங்கடா. டேய் பர்ஃபார்மர் மேல அடிடா, மென்டர் மேல அடிக்காதீங்கடா. அடிக்கிறீங்கடா நாஞ்சில் மேல. நீ ஜோக் சொன்னா எதுக்குடா ஏன் மேல அடிக்கிறீங்க? அது நீ சொல்லி கொடுத்த ஜோக்குடா. அப்ப நான் ஒரு போட்டு அடிக்கிறேன். ஐயோ தம்பி இப்ப நான் ஒரு ஜோக் சொல்றேன் பாருங்க. நானே சார் எல்லாரும் ரெடி சார். எல்லாரும் ரெடி சார். ரெடி ஜோக் சொல்லுங்க. ஜோக் சொல்லுங்க. சொல்லுங்க. ரெடி சார். ஐயா ரெடியா? ரெடி சார். ஆப்பிள நறுக்கி போட்டா என்ன ஆகும்? நரி சாப்பிடும். அடுத்து சொன்னேன். இல்ல ஆப்பிள நறுக்கி போட்டா 4 துண்டு ஆயிடும். ஐயா போச்சா? என்ன தல நொன்ற கால்ல போட்டாங்களா? வேணும்னு பஸ்டர் வெஞ்சர்ஸ் எல்லாம் தீத்துக்கிறானுங்க ஐயா. நீ செவனேன் இருந்தா இப்ப அந்த ஆள் பேசிருப்பாரா? இந்த மாதிரி ஜோக் சொன்னா உன்னை நான் லைவ் எக்ஸாம்பிள் பாக்குறீங்களா? லைவ் எக்ஸாம்பிள் மச்சான். நாஞ்சில் உன் மூஞ்சி நசுங்கின நத்த மாதிரி இருக்கு. ஏன் பாத்தியா? இப்படி ஒருத்தனை கோவப்படுத்துறது ஈஸி. ஏய் பசங்களா, அடுத்த எபிசோடு பேமெண்ட் ஏத்த போறாங்களாடா. இப்படி காமெடி பண்றது கஷ்டம். பாத்தீங்களா? ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ரைட்டர் காமெடி எழுத எவ்வளவு கஷ்டப்படுறானே பாத்தீங்களா? மச்சான் கேவலமா நான் சந்தேகப்பட்டத மச்சான். மன்னிச்சிடுவா மச்சான். பரவாயில்ல விடுங்கடா. தப்பா வந்துட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. ஆமா இவ்ளோ நல்லா பேசுறியே அப்புறம் ஏன் நீ ஸ்கிரிப்ட் எழுதல? ப்ரொடியூசர் ப்ராப்ளமா? அப்படி ஒண்ணும் இல்ல. டைரக்டர் ப்ராப்ளமா? அப்பலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல அடிப்படையாவே ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடிப்படையா எதுவும் பிரச்சனை இல்ல. நம்ம ஆங்கர் தான் பிரச்சனை. என்ன ஆங்கரா? நம்ம தர்ஷம் என்ன பண்ணா? என்னைக்காவது நீங்க ஷூட் கூப்பிடும் போது நான் வரமாட்டேன்னு சொல்லிருக்காளா அவ? வரமாட்டேன்னு சொன்னா சந்தோஷமா வேற ஆங்கர் போட்டுருக்கலாமே. டேரக்டர் வரா. டைரக்டர் ஃபோன் பண்ணி டைரக்டர் எனக்கு 4ஆம் தேதி டேட் ஃப்ரீயா இருக்கு, நீங்க 4ஆம் தேதி ஷூட் வச்சுங்க அப்படின்னு சொல்லுவா. திடீர்னு 2ஆம் தேதி ஃபோன் பண்ணி சார் 4ஆம் தேதி நாஞ்சில் கொடுத்த ஈவென்ட் இருக்கு, நீங்க ஷூட்டை 3ஆம் தேதி வச்சுங்கன்னு சொல்லுவா. 3ஆம் தேதியா? பாஸ் 3ஆம் தேதி தான் ராஜேஷ்க்கு ஈவென்ட் இருக்குமே, அப்புறம் எப்படி ஷூட் நடக்கும்? அடி பைத்தியக்காரி, ராஜேஷாக ஷூட்டை தள்ளி வச்சதெல்லாம் முன்னாடி போன எபிசோடு ராஜேஷே தள்ளி வச்சுட்டாங்க பாத்தியா இல்லையா? கரெக்ட் பாஸ். இதான் காரணம். புரியுதாடா மச்சான் இப்ப என்னடா பண்றது? நம்ம எல்லாத்தையும் பழி வாங்கின தர்ஷுவ நம்ம போட்டு தள்ளிடுவோம்டா. போட்டு தள்ளுமா? ஆமா, கொலை பண்ண போறோம். கொலையா? இன்னைக்கு தர்ஷுவ கொலை பண்ண போறோம். ஹாப்பி டெத் டே. பாஸ் 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 அவளை கொன்னுட்டு நான் ஆங்கர் ஆயிடவா? ஒரே நாள்ல அழக முழுக்க தெரியும்ல? 4 கேமரா வச்சாதான் முழுசா நீயே தெரியவா? ஓரமா போ. அப்ப நானு ஏய் இப்படி மறைச்சிட்டா நாங்க அப்புறம் கேமரா தெரியுமா? ஓரமா போடா. இங்க பார், தெளிவா சொல்றேன் கேட்டுங்க. தரிசி விடுங்க பக்கத்துல தான் இருக்கு. நேரா போறோம், ஒரு பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அவ வெளில வருவா, அவ கால்லயே வெட்டுறோம்டா. வெட்றோம் மச்சான் இன்னைக்கு மச்சான். பாஸ் வெட்டுறோம். இரு மச்சான், நான் போய் இம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு வரேன் மச்சான். வா, நீ தான் தைரியமான ஆளாச்சே, வா வெளிய வா. ஏய் வருவா. இப்படி கூட்டு வந்தா வர மாட்டா. அவளே மைண்ட் மாதிரி வருவா. அப்ப எங்க வெட்டுறோம்? கால்ல வெட்டுறோம். Hi, hello and welcome to the show Kalakal Comedy Gangster. இதே மாதிரி இன்னொரு ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் this is me தர்ஷ சுந்தரம் signing off. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Kalakal Comedy Gangster. இந்த தர்ஷம் அழகா இருக்கேப்பா. தர்ஷு வித்தவுட் மேக்கப்ல வந்திருக்கா. தர்ஷு மச்சான் வெட்டுறா. காலை வெட்டுறா. அடிப்பட்டா தேவை பிளாஸ்டர், தடியா வந்தா அது மான்ஸ்டர். காமெடிக்கு நம்ம சோதா கலக்கல் காமெடி. சந்தோஷம் மட்டுமே நம்ம லைஃப்ல நினைச்சு சொல்லலாம். ஆனா போயிடலாம். ஓகே, வெல்கம் டு கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். காமெடிக்கு நம்ம சோதா கலக்கல் காமெடி கேங்ஸ்டர். அவளை வெட்ட சொன்னா அவ காலை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. கால கருகருன்னு கேவலமா இருந்துச்சா? இப்படி ஒரு காலான்னு பாத்துட்டு இருந்தேன். என்ன பாஸ் பண்றது? ஸ்கிரிப்ட் எல்லாம் சொதப்பிட்டீங்க. தர்ஷை வீட்டு விட்டு வெளில வர வைக்கிறதுக்கு
ஏதாச்சும் பிளான் இருக்கா மச்சான் பிளான் ஏ இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு குறிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும் நாய்க்குட்டினா ரொம்ப பிடிக்கும். ஆமா பாஸ், எல்லா பொண்ணுங்களுக்கும் நாய்க்குட்டி பிடிக்கும் பாஸ். அப்படியா? சரி, அதுல என்ன பிளான்? நான் வேணா நாய்க்குட்டி மாதிரி கத்திக்கிட்டே போறேன், அவ பிஸ்கட் போடுறதுக்காக வெளியே வருவா, அப்படியே தூக்கிடுவோம்ல. ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும் பாஸ். டேய், இந்த நிமிஷத்துல இருந்து நீ ஒரு நாய் குட்டிடா. தேங்க் யூ பாஸ். என்ன நாய்க்குட்டி தேங்க் யூ கொலைக்குது? நன்றியுள்ள நாய்க்குட்டியா பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சா. பொண்ணுங்களுக்கு நாய்க்குட்டி பிடிக்கும்னு சொன்னேன். தர்ஷு துரத்தி அடிக்குது. அப்ப தர்ஷு பொண்ணே இல்ல. இது பாரு, சொதப்பிட்டீங்கடா நல்லா. ஏ அவுட். பிளான் பி. பி ஃபார் பெக்கர். என்னதான் தர்ஷு நம்ம கலாச்சாரம் வச்சு ஊத்துனாலும் அவனும் ஒரு பொண்ணு தானே. நமக்கெல்லாம் அம்மாங்கிறது ஒரு சோறு போடுற ஒரு பொண்ணு தானே. நீ வந்து பசிக்குது அப்படின்னு பிச்சைக்கார மாதிரி போ. இல்ல, நீ நார்மலாவே போ. நீ போன உடனே அவன் சோறு போடுறது காலை கிட்ட இப்படி வெளில வைப்பான், காலில் மங்குன்னு வெட்டுறான். எப்படி? சூப்பர் பாஸ். இன்னைக்கு அம்மா தாயே பிச்சு போடுமா. ரெடியா இருக்கு. அம்மா தாயே புடிச்சிட்டா தர்ஷுவை புடிச்சிட்டா. ஆப்வியஸ்லி ஜானி சூப்பரா பண்ணா. ஜானி வந்து பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. டைலாக்கே பேசலன்னா டைலாக் டெலிவரி சூப்பரா இருந்தது. ஜானியோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நான் பார்த்தேன். ஆமா, யார் நீ? நான் கத்திஜா. ஜானி மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆமா ஆமா. ஏன் விட்டு வந்த? இல்லம்மா, தர்ஷு இல்ல, கத்திஜாவாமே. யோ லூசே, பிச்சைக்கார தட்டுல இருந்து புடிங்கி திங்க போது தெரிய வேண்டாம், அவதான் தர்ஷு. வெட்ட. ஐயோ, சொல்ல கூடாதாடா முன்னாடியே. பிச்சைக்கார தட்டில இருந்து புடுங்கி தின்ன தர்ஷு. பிளான் பி அவுட், பிளான் ஏ அவுட். ஏய், பிளான் சிடா. சி ஃபார் கேட்ச்டா. வீட்டுக்கு போறோம், வாயை பொத்துறோம், காலை பிடிக்கிறோம், அப்படியே வெளில கொண்டு வரோம், போட்டு தள்ளுறோம்டா. இன்னைக்கு தர்ஷோட ஜாதகம் முடிஞ்சுதுடா. வாங்கடா உள்ள. வா மச்சான். ஏய், வாயை பொத்துறோம். சத்யா ப்ளீஸ், உன்னியும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. உன்னியும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. இன்னியும் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு. என்ன ரிக்வெஸ்ட்? உன்னியும் போயிட்டு வந்துடுறேன். நாஞ்சில் ஷூட்டுக்கு முன்னாடி எனக்காக நீங்க அந்த கவிதை ரெடி பண்ணுவீங்க இல்லையா? ஆமா, அந்த கவிதை வந்து எனக்காக நீங்க சொல்ல முடியுமா? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மொக்கையா சொல்லாம சூப்பரா சொல்லுங்க. 3ல 2 போனா 1. உன்னை பார்க்க போதாது எனக்கு 2 கண்ணு. 3ல 2 போறது இருக்கட்டும், இந்த 3ல இருந்து எப்போ போகும் தெரியல. எனக்கு கொள்ளாதீங்க. கடைசி ஒரே ஒரு ஆங்கர் லிங்க் கொடுத்துக்கவா? பாத்தியாடா, தொழில் பக்தியை பாத்தியாடா. அல்பாயுஸ்ல போறப்ப கூட ஆங்கர் லிங்க் கொடுக்குறாங்க. ஒரு லிங்க் தானே, பேசு. ஆங்கர் லிங்க் கொடுத்து முடிச்ச உடனே காலையில விட்டுறோம்டா. வெயிட் பண்றா. நம்ம ஷோ பரபரப்பா நல்ல கலகலகலன்னு போயிட்டு இருக்குது. அடுத்ததா நல்ல காமெடியா தர வராங்க நம்ம மென்டா. நீ எந்த சொன்னா விட்டுருவ? மென்டா ஸ்கிரிப்ட்ல காமெடி இருக்குன்னு சொன்னா பாத்தியா? அதுக்கு அவன்ட போட்டு வெட்டுற. இது வித்தியாசமான காமெடின்னு சொன்னாங்க, எனக்கே சொல்லாம போயிட்டாங்க. எப்படிடா ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே அதே மாதிரி பண்ண? எப்படி நல்லா அது சொல்றது இதெல்லாம் அதெல்லாம் ஐயோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. செமையா இருந்துச்சு, சூப்பரா இருக்கும். ஆமா, இந்த காஸ்டியூம் கூட நான் அந்த செட்டுக்கு வெளியில கிடந்துச்சு, அதான் எடுத்துட்டு வந்தேன் நான். அப்ப என்னோடது அதுவும் அங்கதான் கிடந்துச்சு. அங்கதான் கிடந்ததா? நீங்க பார்க்கலையா? Anyways, thank you அபி, thank you so much and thank you to the whole team. Okay, இந்த ஸ்கிட் எல்லாருமே நீங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்ல அவங்களுக்கு. ஆமா, சோ மென்டாஸ் சொல்லுங்க. நல்ல ஆக்டர் சூப்பரா இருக்கான்னு. தக்ஷு ஒன் மோர் திங், ஒருத்தவங்களை வச்சு ஒரு கண்டென்ட் ரெடி பண்றாங்கன்னா அவங்க வந்து அவங்க லைஃப்ல வேற லெவல்ல போயிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ உன் ட்ரீம் உன் லைஃப்ல என்ன நினைக்கணும்னு நினைச்சோ அது நடந்துட்ட, பாதி தூரம் வந்துட்டு. இன்னும் மீதி பார்த்தா இதே ஃப்ளோவில் போனீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் ரீச் ஆகிடுவேன். அண்ட் பசங்களாம் நீ சூப்பராக பண்ணீங்க. சத்யா செம்மையாக இருந்தது. அண்ட் ஆனந்த் வேற லெவல் தான். நீ எந்த கெட்ட போட்டாலும் சூப்பராக இருக்கா. அண்ட் அக்ஷயா பசங்களுக்கு ஈக்குவலாக இந்த உட்காந்த பாரு இப்படி வான்னு வேற லெவலில் பண்ண. தர்ஷு செம்மையாக பண்ணடி. எனக்கு ஒரே ராசடி, அந்த விக்க கைட்டின வருஷம் ஒரே வருஷம் விக்க கைட்டின தர்ஷு ஒரே வாட்டி பார்க்கணும்டா. எனக்காக எல்லாரும் பார்க்கலாம். விக்க கைட்டின வருஷம் ஒரிஜினல் முடியுது. ஒரிஜினல் முடியும். ஆமா,
இந்த தர்ஷு பேர். So judges, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? யாதவி சொல்லுங்க. சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி உங்களை வச்சு பண்ணுவாங்க நான் எக்ஸ்பெக்டே நானே பண்ணல. எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அடுத்தவங்களுக்கு கை தட்டிப்பார், உனக்கு அந்த கைத்தட்டு ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க இங்க இருந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸையும் எப்படி என்ஜாய் பண்ணி அவங்கள ஊக்குவிச்சு கை தட்டுவீங்க அப்படின்றத நான் நல்லா கவனிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ரிபியூட் தான் நினைக்கிறேன் இது. Thank you so much. Didi, சொல்லுங்க, who is the best performer? லோ பட்ஜெட் தர்ஷு. Judges சொல்லுங்க, இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு விசிலா இல்ல முரசா? முரசு. ஒரு டீம் யாருன்னா, பொதுவாவே இந்த கல்யாணமான ஆண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, தன்னோட ஒய்ஃபு கிட்ட அம்பியாவும், ஆபீஸ்ல அப்படியே ஒரு ரெமோவாவும், தன்னோட பசங்க கிட்ட ஒரு அந்நியனாவும் இருப்பாங்கங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டருக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க தாங்க ரொம்ப பாவப்பட்ட ஜீவன். அவங்க என்ன மாதிரியான கஷ்டங்கள்லாம் படுறாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்றத ரொம்ப நகைச்சுவையா இந்த டீம் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அராத்த பரம்பரை ஆன் டு தி ஸ்டேஜ். நான் தான் ஜெகநாதன், ஜஸ்டிஸ் ஜெகநாதன். அதாவது அன்சருக்கு அன்லிமிட்டடா காமெடி கிடைக்கிற மாதிரி, அமருக்கு அப்பப்போ ஹியூமர் கிடைக்கிற மாதிரி, நாஞ்சில் மூஞ்சியை பார்த்த உடனே நான் ஸ்டாப்பா கவுண்டர் கிடைக்கிற மாதிரி, எல்லாருக்கும் சமமா நீதி கிடைக்கும். அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. ரொம்ப சரியா சொன்னீங்க தாத்தா. அதாவது நீதிங்கிறது மழை காலத்துல ஹெலிகாப்டர்ல இருந்து போற சாப்பாடு போட்டல மாதிரி எல்லாருக்கும் சரிசமமா கிடைக்கணும். ஆனா உங்களுக்கு ஹெலிகாப்டர்ல போட மாட்டாங்க. ஏன்னா நீங்க சைக்கிள்ல போறவங்க சண்டை போட்டு தான் வாங்கிட்டு வருவீங்க. எனக்கு மீதிலாம் வேணாம், யாராவது சாப்பிட்ட மீதி கிடைச்சா போதுங்க. உங்களுக்கு ஹெலிகாப்டர்ல இருந்து போடணுமா இல்ல எலிபாசனம் எதனா போடணுமா? சரி, ஓகே, நம்ம கேஸ்குள்ள போயிடலாம். இதை நான் சொன்னா சரியா வராது, எங்க தாத்தாவே சொல்லுவார். ஜஸ்டிஸ் ஜெகநாதன், இந்த கேஸை பத்தி சொல்லணும்னா நான் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரோல் மாடலா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா ஒரு ஃபேமிலி என்ன ட்ரோல் பண்ணி ட்ரோல் மாடலாக்கி என்ன இப்படி தலைமறை வாக்க வச்சுட்டாங்க. மீதி கதை என் பேரை சொல்லுவான். ஓகே தாத்தா, ஓகே தாத்தா. அதாவது இந்த கதையை நான் சொல்ல போறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா எங்க தாத்தாவை அப்படி மானபங்கப்படுத்தி அவரை தலைமறைவா ஆக்க வச்ச இந்த கேஸை இன்னைக்கு நான் விசாரிச்சு இதுக்கு தீர்ப்பு சொல்லாம விட மாட்டேன். இதுக்கு ஸ்பெஷலா ஒரு எக்யூப்மெண்ட் வர வச்சிருக்கேன். இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணாத ப்ராப்பர்ட்டி தான் இந்த கோர்ட்ல. அந்த ப்ராப்பர்ட்டி கூப்பிடலாமா? ஓகேவா? கூப்பிடலாமா? ப்ராப்பர்ட்டி அதாவது he is Johnny. இவனுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கு. நம்ம மைண்ட் டிடெக்ட் பண்ணுவான். அதாவது இங்க பேசுறவங்க பொய் பேசுறாங்களா உண்மையை பேசுறாங்களா அப்படி என்ன நினைக்கிறாங்க எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுவான். சோ இது இருக்கிறதுனால இந்த கேஸை நான் சீக்கிரமா சால்வ் பண்ண போறேன். சூப்பர். வேணா ஒரு டெஸ்ட் பண்ணுங்களேன். ரோபோ, தர்ஷு ரொம்ப அழகா இருக்காங்க. போய் சொன்னா அப்படி கத்துமா? அப்படியா? நாஞ்சில் விஜய் நல்லா காமெடி பண்றாரு. ரோபோவுக்கு எத்திர போறோம். அமைதியா இருப்பா நீ வேற. ஏய் நீ வாடா. சரி, ஆமா, இன்னைக்கு நம்ம அந்த கேஸ் வர சொல்லியாச்சா? வர சொல்லியாச்சு பாஸ். சரி, ஓகே, அதை கூப்பிட்டுருவோமா டைரக்டா? அப்போ கூப்பிட்டுருவோம் பாஸ். ஓகே, வாங்க சீக்கிரம் கூப்பிடு. நந்தினி. ஏமா ஆல்ரெடி பர்ஃபார்மன்ஸ் லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எப்ப பாரு பாட்டு போட்டு 10 நிமிஷம் ஆடுன்னு இருக்கீங்க. ஆமா, உன் பேர் என்ன? சதா சார். மா உண்மையான பேர் சொல்லு. அது ஏன் சார் அப்படி கத்துது? பொய் சொன்னா அப்படிதான் கத்தும். என் பேரு நந்தினி சார். இது வந்து உண்மையை சொன்னா வருமா? கண்டினியூ பண்ணு. என் பேரு நந்தினி சார். என் புருஷன் பேரு பி ராமானுஜம். எனக்கும் அவருக்கும் எதுவுமே செட் ஆகல. ஆமாமா, பி ராமானுஜம் நந்தினி எதுவுமே செட் ஆகல. நீ வேணா ராஜ் நந்தினி அப்படி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு சார். ஆனா ராஜ் யாரு? நான் தான். இது சுத்தமா நல்லா இல்ல. நீ வேணா ஜானி நந்தினி வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன், நல்லா இருக்கும். அமைதியா இருக்கு, சிரிப்பு வரல.
டேய் சார் எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு சார். இப்ப வரைக்கும் வாந்தி எடுக்கல சார். வாந்தி எடுக்கலையா? 2 வருஷம் வாந்தி எடுக்கலையா? ஏமா 2 நிமிஷத்துல எடுத்துட்டானம்மா. இதுக்கேமா 2 வருஷம்? ஐயோ சார், எங்களுக்குள்ள எந்த ஒரு நல்லது கெட்டதும் நடக்கல சார். நல்லது கெட்டது நடக்கலையா? ஏமா கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சா? 2 வருஷமா ஒருத்தன் நல்லது, அவனை எனக்கு பார்த்தே ஆகணுமா? அவனை கூப்பிடுமா? ராமானுஜம் ராமானுஜம் ராமானுஜம். குமாரி என் காதல் சிக்கி முக்கி திக்கி விக்குது குமாரி, என் நெஞ்சு விம்மி விம்மி பம்மி நிக்குது குமாரி, என் வார்த்தை கடகற்றி விட்டதே. டேய் கொண்ட வச்ச உடனே லேடிஸ் கெட்டப் நினைச்சு அங்க போறான் பாரு. கூட்டணும் அப்படி. இல்லை, நான் பொண்ணுங்கிட்ட பேச மாட்டேன். ஏய் இன்னும் வாசப்படி கூட வரல, அதுக்குள்ள போய் சொல்றியா? வரேங்க. நந்தினி, கோர்ட் வரைக்கும் எதுக்கு வந்த? நான் டிவோர்ஸ் வாங்க வந்தேன். ஐயோ நந்தினி, எனக்கு ஒரு கால் பண்ணி தான் நானே கொண்டு வந்து கொடுத்துருப்பேனே. ஏய் அவனை தயிர் பாக்கெட்டா வாங்குறேன்னு சொன்னா டைவர்ஸ்ரா. சார், ஒரு பொம்பனாட்டி கோர்ட் வரைக்கும் வந்திருக்கா, டைவர்ஸ் கேட்டு கொடுக்காம வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுங்க, அப்புறமா நான் வாங்கிக்கிறேன். அப்புறமா வாங்கிக்கிறியா? எஸ் கொடுங்க. எங்க இருக்கு டைவர்ஸ்? இதுவா இதுவா? எது சார்? அந்த 2வது ரேக்ல 3வது சாரி. ஓகே சார். டேய் புடவை கடைக்காடா வந்திருக்க, கோர்ட்டுக்கு வந்திருக்கடா. ஓ சாரி. போய் நில்றா கூண்டுல. சார் ஆமா, என்னை எதுக்கு கூண்டு போடுறீங்க? என்னாச்சு? பாருப்பா, உங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, எதுவுமே நல்லது கெட்டது நடக்கல. உன் பொண்டாட்டி உங்ககிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்காப்பா. நல்லது கெட்டது நடக்கலையா? நான் தான் ஹனிமூன் கூட்டு போனேனே. ஹனிமூன் கூட்டு போனானா? ஹில் ஸ்டேஷன் கூட்டு போனேன். ஹில் ஸ்டேஷனா? ஆமா சார், கூட்டிட்டு போனாரு. ஊட்டி, இல்ல. கொடைக்கானல், இல்ல சார். சிம்லா, டார்ஜிலிங் அந்த மாதிரி? ஐயோ இல்ல சார். ஏற்காடு? அடச்சி இல்ல சார். எதுவுமே இல்லன்றா. எங்கடா கூட்டு போன? நான் சொல்றேன், திருப்பதிக்கு கூட்டு போனா சார். திருப்பதிக்கா? கரெக்ட் கரெக்டா சொன்னீங்க நந்தினி. சரி விடுமா, அது கோயிலுக்குள்ள தானமா சுத்துறாரு, இதுல என்னமா தப்பு இருக்கு? சும்மா விடுமா, அப்படிதான் நான் அது நீதி வாங்கி கொடுத்துருவேன். ப்ளீஸ் சார், இப்படி வச்சு டிவோர்ஸ். ஹாய் நாடி. ஏமா உங்க புருஷனுக்கு என்ன திமிரு இருக்கணும்? இன்னொருத்தர் அமிச்சிட்டு அவன் கிளம்பிட்டான் பத்தியா? டேய் யாரா நீ? சார் அவர் என் புருஷன் சார். புருஷனா? இவர் பேர் ரெமோ. ரெமோவா? ஹாய் நாண்டி. இங்க எத்தனை பொண்ணுங்க இருக்கும்போது, ஏய் உண்மையை பேசு. இல்ல இங்க எல்லாரும் இருக்கும்போது நான் ஏன் உன்னை மட்டும் பார்த்தேன்? ஏன்னா அவங்க யாரும் உன்னை பார்த்திருக்க மாட்டாங்க. சொன்னடா. இருந்தால் பரவாயில்ல, உன்ன மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. ஐ லவ் யூ நாண்டி. டேய் இந்த பூ ஒண்ணுதான் கேடு. நாண்டி பொண்டாட்டின் கூட தெரியாம வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் பூஜை பண்ணியே சாவடிக்கிறான், இவன் ப்ரப்போஸ் பண்ணியே சாவடிக்கிறான் சார். என்னால முடியல சார். டைவர்ஸ் கொடுத்துருங்க சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சரிமா சரிமா குடுக்கறமா, வெயிட் பண்ணுமா, தீர விசாரிக்கணுமா. டேய் ஏய் யாரா நீ என் டேபிள்ல? நான் அவளை கொல்லணும். அவளை கொல்லணுமா? அதெல்லாம் இருக்கட்டும், முடியல ஏன் பாசி பூச்சி போயிருக்கு? நந்தினிய நான் கொல்லணும். ஏய் என்னடா உண்மையா சொல்றான்? ஆமா. என்னப்பா சொல்ற? அவளையப்பா கொல்லணும்? ஆமா சார், காலையில அம்பியா இருப்பான், மதியம் ரெமோ ஆயிடுவான், நைட் ஆனா அண்ணியனா இருப்பான் சார். அப்ப மிட் நைட்ல தூங்கி நிற்பான். உடன்டா ஒரு கோர்ட்ல வந்து கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. போப்பா அப்படி. சார் எனக்கு அவளுக்கு டைவர்ஸ் வாங்கி தராதீங்க சார், அது தப்பு சார். பகவானே பகவானே கொஞ்சம் கருணை காட்டு பகவானே. தாத்தா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு இப்பதான் புரியுது தாத்தா. ஐயோயோ, நான் தான் ஜஸ்டிஸ் ஜெகநாதன். ஏய் எனக்கு நீதியும் நேர்மையும் தான் தேவை. தாத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்களா? நல்லா இரு. என்ன தாத்தா எப்ப வந்தீங்க? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். என்ன பிரச்சனை இங்க போயிட்டு இருக்கு? இல்ல தாத்தா, நீங்க விட்டு போனீங்களா அந்த கேஸ் தான் தாத்தா. ஐயோ ஆமா தாத்தா. அந்த கேஸ் தான்? ஆமா தாத்தா. அத முடிக்கவே முடியாது. பாஸ் இந்த வீக் ரொம்ப நாள் சும்மா இருக்கு, நான் அங்க தூக்கி போட்டுமா? எப்படி? நான் ஒருத்தி இங்க நிக்கும் போது நீங்க எல்லாம் என்னடா இங்க பேச்சு வேண்டி கிடக்க? தாத்தா வீட்டுக்கு போலாம். ஐ அம் ஜஸ்டிஸ். சக்தி ரெடியா இருக்கு வா.
இந்த கர்ம முச்ச கன்றாவிக்கு ஏங்கல குத்துட்டு போயிருக்கீங்களா? சரி இதையாவது போடும். Hey Naji, யாரு நீங்க? I'm Rampok model Remo. ரெமோ, நீங்க ஏன் என்கிட்ட பேசுறீங்க? ஏய் நாண்டி, தெரியலையா? எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீ நந்தினி தானே? நான் நந்தினியா? நான் அம்பி. நீ நீ ராமானுஜம். பி ராமானுஜமா? எஸ். நந்தினி தான் உனக்கு நல்லா இருக்கு. நந்தினி நல்லா இருக்கா? ஆமா. நந்தினி வேணாம், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. நாண்டி, நீ ஏன் பயப்படுற? ஐயோ பகவானே, என்ன காப்பாத்துப்போ. உன்னை ராம்பாக் கூட்டு போற. கம் ஆன். ராம்பாக்ல வேணாம், என்ன காப்பாத்துப்போ. ஏய் நாண்டி. நம்மளோட அராத்து பரம்பரை ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்க ஜட்ஜஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஓவரால் பார்த்தா எனக்கு சீரியஸா ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்பியா இருக்கட்டும் அண்ட் அவர் இருக்கார்ல ராஜ் கேர்ள், நீங்க எல்லாருமே சீரியஸா எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ஜாய் செம்மையா இருந்தது, என்ஜாய் பண்ணேன் நான். சூப்பர் சூப்பர். சோ யார் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்? 3 விதமா மாறி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி எங்க எல்லார் மனசையும் கவர்ந்தது வந்து தௌஃபீக். மென்டர்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாஞ்சில் சொல்லுங்க. பொதுவா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேஸ் அப்படின்னாலே நிறைய காமெடி பண்ணலாம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனைகள் அதுல கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு ஒரு ரெமோ அன்னியன் அம்பி இவங்களுக்குள்ளால இந்த பிரச்சனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா பண்ணீங்க. அதே மாதிரி ஜானி எதுக்கு நீங்க இதுல யூஸ் பண்ணீங்க எனக்கு புரியல. இதுல மீன்ஸ் இந்த ஸ்கிட்ல இல்ல இந்த ஷோல. சூப்பர் சூப்பர் நைஸ். சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு நீங்க விசில் கொடுக்க போறீங்களா இல்ல முரசு கொடுக்க போறீங்களா? முரசு. மூணாவதா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போற டீம் யாருன்னா, பொதுவாவே இந்தியன் படம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த லஞ்சம் வாங்குறது, இந்த தப்பு பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணா இந்தியன் தாத்தா வருவாரு நம்மள குத்துவாரு அப்படின்ற பயம் வந்து மனசுக்குள்ள நம்மளுக்கு அங்கங்க கொஞ்சம் இருக்குன்னு பாத்துக்கோங்களேன். பட் இந்த இந்தியன் படத்தையே கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற மாதிரி ஸ்பூஃப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் இந்த டீம் காமிக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் அடாவடி வம்சம் onto the stage. செருப்பு வாங்கலையோ செருப்பு, செருப்பு வாங்கலையோ செருப்பு. ஐயா எனக்கு ஒரு 2 ஜோடி செருப்பு கொடுங்கய்யா. ஐயா நீங்க எவ்வளோ நிகழ்ச்சிக்கு போயிருப்பீங்க, நீங்க வாங்காத செருப்பா? அதுல ஒரு 2 எடுத்துக்கோங்கய்யா. அம்மா நீ கால் மேல கால் போட்டு உட்காரும் போது படையப்பா ரம்யா கிருஷ்ண மாதிரி சூப்பரா இருக்கம்மா. ஆமா ஆமா ஆமா. அப்படி யாராவது உங்ககிட்ட சொல்லிருக்காங்களா? அப்புறம் எதுக்கு இந்த கால் மேல காலடு காலடு, அதுவும் பிஞ்சு போன செருப்பு போட்டு நடந்தா பாதம் தரையில போடும் போல. இத வேற நீ போட்டு உட்கார்ந்துட்டியா? அதுவும் அவங்க நிகழ்ச்சியில வாங்கின செருப்பு தான் ஐயா. சரி யாராவது எப்படியாவது போங்க. ஐயோ நான் தைக்கிற வேலையை பாக்குறேன். ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், ஆடி பாடி நடக்கணும், அன்பை நானும் வளர்க்கிறேன். ஓடி ஓடி உழைக்கணும், எல்லாம் கொடுக்கணும். கொடுக்கணும்டா, கொடுக்கணும். என்னடா இது, யாரா நீ? புதுசா நம்ம வந்து கடை போட்டுக்கிற? இங்க கடை போனா 10,000 ரூபாய் கொடுக்கணும். 10,000 ரூபாவா சார்? இந்த கடையே 500 ரூபாய்க்கு மேல போகாது சார். அதான் நீ சொல்ற 10,000 சார். 10,000 ரூபாய் இருந்தா நாஞ்சில் விஜய் மாதிரி வல்சரோகத்துல ஜூஸ் கடை போட்டு போயிட்டு. தம்பி அந்த கடை மூடியாச்சு, திருப்பி திருப்பி காயப்படுத்தாதீங்க சார். என்ன சார் நீங்க வச்சுக்கோங்க சார். என்ன முடியாது உன்னால? நான் எண்ணிக்கிறேன். கரெக்டா இருக்கும்ல? கரெக்டா இருக்கும் சார். நாளைக்கு வந்து வச்சுக்கிட்டேன் உன்னை. சரிங்க சார். சார் நாளைக்கு எப்படி சார் வருவீங்க? இப்படியெல்லாம் வரும், நடந்து வருவீங்களா? அப்ப 4 நாள் ஆகும், நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஏய் என்கிட்ட 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டல, தட்டி கேட்க தலைவன் வருவான்டா. என் தலைவன் வந்து உங்க எல்லாரையும் தட்டி கேட்பான்டா.
வணக்கம். நான் தான் சேனா. ஏய் போனா அப்படி ஓரமா போய் பேசு. தம்பி ஒரு நிமிஷம். 10 நிமிஷம் டைம் தரேன். கமல் வாய்ஸ் கரெக்டா பேசு. தலைவா முடிய ஒரு தடவை அப்படி பண்ணு. ஐயா சேனாதிபதி, என்ன காப்பாத்த வந்த சேனாதிபதி. ஐயா நீங்க சேனாதிபதியா? மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கீங்க தெரியுமா நீங்க? நான் திரும்பவும் சொல்றேன், நான் சேனாதிபதி இல்ல, சேனா மாடல் கோஆர்டினேட்டர் சேனாயா. சேனா இந்த குட்டிங்களோட சேர்ந்து ஐடியே வீணா. நீ யாரு நான் காட்டுறேன் பாரு. இப்போ எல்லா பக்கம் லஞ்சம். சின்ன ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் லஞ்சம். பெட்டி கடையில இருந்து ஷாப்பிங் மால் வரைக்கும் லஞ்சம். அங்க லஞ்சம் இங்க லஞ்சம், எங்க பார்த்தாலும் லஞ்சம் 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 லஞ்சம். ஷூட்டிங் முடிஞ்சனே கன்வின்ஸ் கேட்டு கெஞ்சம். இங்க வந்து லஞ்சம் லஞ்சம் பேசுறது. தலைவா என்ன தலைவா நீ? லஞ்சம் வாங்குறது தப்புன்னு சொல்ல வர. லஞ்சம் சேனா சேனா. சேனா. ஏய் எல்லாம் உங்களால வந்து. ஏய் நீங்க யார் நீங்க? ஏய் நான் தேடி எடுத்துட்டு போடி அப்படி. தலைவா 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 இங்க பாரு தலைவா, லஞ்சம் வாங்குறவங்கள கத்தியில குத்து தலைவா. என்கிட்ட ஒரு போலீஸ்கார 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டு போயிட்டான் தலைவா. அவனை வந்து குத்தி என்ன காப்பாத்து தலைவா. திரும்பவும் சொல்றேன், நான் சேனாதிபதி இல்ல, சேனா மாடல் கோஆர்டினேட்டர் சேனா. ஓ இவன் வேற. தலைவா என்ன பண்ற தலைவா நீ? உங்களை எல்லாம் இந்த மாதிரி பண்றவங்களை கத்தி எடுத்து நான் உங்களுக்கு என்ன பண்றேன் பாரு. தலைவா தலைவா அருமையா கத்தி ஏத்த தலைவா. நான் கத்தாம தான் எடுத்தேன். இந்த கவுண்டருக்கு ஆடியன்ஸ் கத்துவாங்க நினைச்சல. ஒருத்த கூட கத்தல. என்ன கவுண்டர் அடிக்கிற நீ? நான் இந்த கத்தி எடுத்து உங்களை குத்துவேன் தானே பாத்தீங்க. ஐயோ நான் எதுக்கு உங்களை குத்த போறேன்? உங்களுக்கு ஆப்பிள் அடிச்சு கொடுக்கறது அந்த கத்தி எடுத்து. ஆட கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு திடீர்னு. இவன் சேனாதி மாதிரி பேசுறான், சேனா மாதிரியும் பேசுறான். ஐயோ இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? இவரை பத்தி தெரிஞ்சவங்க யாருன்னா தான் தயவு செஞ்சு வாங்கல. எனக்கு தெரியும்ப்பா. அம்மா இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமாமா? இவருதான் என்னோட புருஷன். இவர் ஏமா இப்படி ஆனாரு? இவரு நாட்டுக்காக சேவை செஞ்சிட்டு இருந்தாருப்பா. அது மட்டும் இல்ல, யாராவது லஞ்சம் வாங்கினா உடனே பொங்கி எழுந்துருவாரு. பெத்த புல லஞ்சம் வாங்கிடுச்சுன்னு கொலை பண்ண போயிட்டாரு. அதுக்கு அவ பயந்து பிளைட்ல டேக் ஆஃப் ஆகி போயிட்டான். இவரு அவனை துரத்தி போய் செவுத்துல முட்டி மொத்தமா ஆஃப் ஆயிட்டாரு. ஆஃப் ஆயிட்டாரா? புரியலையேம்மா. அதாவது மண்டையில அடிபட்டு பைத்தியம் ஆயிட்டாருப்பா. பைத்தியம் ஆயிட்டாரா? அப்ப இவங்கெல்லாம் யாரு? இவங்கெல்லாம் பைத்தியங்கள். பைத்தியங்களா? ஐயா நீங்க யாரியா நீங்க? அந்த சேனாதிபதி. சேனாதிபதியா? சொல்ல சொன்னா சேனா சேனானா இப்ப வந்து சேனாதிபதின்றா. ஏண்டா பெரிய விஜய் சேதுபதி நினைப்படா அவனுக்கு. ஒழுங்கா போயிடுறாங்க. இங்க வாங்கல நீங்க. பேர் என்ன சொன்ன? ஜொல்லு. ஜொல்லு என்னது பேரு? ஜொல்லு. சொல்லு சொல்லு உன் பேர் என்னது? ஜொல்லு. சொல்லு சொல்லு உன் பேர் என்னது? ஜில்லு. சொல்லு சொல்லு. சாவச்சு போட்டுருவ சொல்லிட்டேன். மா நல்ல டைம்ல வந்து காப்பாத்துறீங்கம்மா. நீங்க யாருமா நீங்க? என் பேரு சுகன்யா. சுகன்யாவா? புரியலையேம்மா. இந்தியன் 1ல சுகன்யா, இந்தியன் 2ல காஜல் அகர்வால். சொக்க வைக்கும் ஜுவல்லரி, சொக்க தங்கம் ஜுவல்லரி. ஓ மொத்தமா பைத்தியக்கார குடும்பங்களை மாட்டினமா. ஏய் ஒழுங்கா ஓடுறீங்க. ஒழுங்கா போயிடுங்க. சொக்க வைக்கும் ஜுவல்லரி. சேனாதிபதி. நல்ல வேலை இவ்வளவு நேரம் பைத்தியங்க கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் லேட் ஆயிட்டா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்?
இந்தியன் தாத்தாவை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பூஃப் பண்ணியிருந்தீங்க. வேற லெவல்ல இருந்தது. என் வாழ்க்கையிலே இந்த ஒன் பீஸ் ட்ரெஸ் இவ்ளோ ஃபிட்டா போட்டு நான் பார்த்ததே இல்லை. இங்க வாமா, இங்க வாமா. இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஷேப்ல இருக்க எவ்வளவு கேர்ள்ஸ் விருப்பப்படுறாங்க. உங்களுக்கு நேச்சர்லாவே இந்த Dress போட்டா ஐ அம் வெரி இம்ப்ரெஸ்ட். சோ அன்சார் சொல்லுங்க. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான நிறைய பல கான்செப்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் டீம் ஒர்க் வந்து பயங்கரமா தெரியும். இன்னைக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு மட்டும் மிஸ்ஸிங். மத்தபடி எடுத்த லைன் அண்ட் போட்ட கெட்டப் அது எல்லாத்துக்கும் உண்மையா இருந்தீங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு விஷயம் மட்டும் ஒர்க் அவுட் ஆகல. மத்தபடி வந்து உங்களுடைய கான்செப்ட் லைன் புதுசா பண்ணணும்ன்ற முயற்சி அது எல்லாத்துக்குமே பாராட்டுகள். ஏதோ ஒண்ணு மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது, என்னன்னு தெரியல எனக்கு. ஜட்ஜஸ், சோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது ஓவராலா? ஆக்சுவலி கொஞ்சம் லேக் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி வந்து கெட்டப் நீங்கள் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணணும்னு பண்ணியிருக்கீங்க. பட் லைட்டாக ஏதோ ஒர்க் அவுட் ஆகலாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. மற்றபடி உங்களோட ட்ரைக்கு நிஜமாவே ஆல் தி பெஸ்ட். சோ சொல்லுங்க, யார் அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர்? பிரகாஷ். சோ பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. சோ நம்ம அடாவடி வம்சத்தோட பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்க முரசு கொடுக்க போறீங்களா இல்ல விசில் கொடுக்க போறீங்களா? விசில். சோ நம்மளோட அடாவடி வம்சம் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு இடத்துல மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சோ அடுத்த வாரம் இதை எப்படியும் நீங்க ரெக்டிஃபை பண்ணி வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை யாருக்கு இருக்கோ இல்லையோ எனக்கு நிறைய இருக்கு. சோ அடுத்த வாரம் இதே மாதிரி வேற லெவல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். ஓகேவா? சோ நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் 3 பேருமே 3 டீமே வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அடுத்ததா நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்மளோட மென்டார்ஸோட பெர்ஃபார்மன்ஸ். இன்னைக்கு என்ன மாதிரி ஸ்கிட் கொண்டு வர போறாங்க, நம்மள இப்படிலாம் சிரிக்க வைக்க போறாங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். Let's welcome our mentor. வாங்க பேசலாம், வாய்க்கு வந்ததை பேசலாம். இன்றைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு என்னவென்று பாத்தீங்கன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வருவது சரியா அல்லது தவறா? இதான் வந்து விவாதத்துக்கு எடுத்துள்ள தலைப்பு. இந்த விவாதத்தை வந்து மேலும் பரவசமாக்கும், மேலும் அருமையாக்கும் 2 அற்புதமான சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதலாவதாக பிரபல அரசியல்வாதியும் பாளையங்கோட்டை சிறை கைதியுமான துரோகி ஐயா திருக்குவளை தண்ணீர் தவளை அவரை அன்போடு மேடை கழிக்கிறோம். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். அரசியல் ஒரு மேகம், ஆஹா. காதல் ஒரு தாகம், ஆஹா. அரசியல் ஒரு மேகம், காதல் ஒரு மோகம், மக்களுக்கு தீரவில்லை இன்னும் தாகம். ஏன் ஓப்பனிங்ல இவ்வளவு சோகம்? சோ ஐயா திருக்குவளை தியாகி தண்ணீர் தவளை அவர்கள் வந்து நம்மளுடைய வாங்க பேசலாம். சார் என்ன எதுக்கு இப்ப பேக் எடுத்து வந்தீங்க? தம்பி, அரசியல் வந்து ஆழமானது. அதுல நான் குதிக்க போறேன். நான் குதிக்கும் போது அடிக்கடி பட்டுற கூடாதுல, அதுக்கு தான் இந்த பேரசூட். அதாவது 3 படிக்கட்டுல இருந்து குதிச்சாலே முட்டி செத்து போற அளவுக்கு அடிப்படும். உங்களுக்கு வந்து இந்த ஜோக் தேவையா? தம்பி, நீங்க எழுதி கொடுத்தத நான் பேசுறேன். அப்படின்னா நீங்களே எழுதி கொடுத்துட்டு நீங்களே கலாய்க்க கூடாது. ஓகே ஓகே. இது வந்து வாங்க பேசலாம், வாய்க்கு வந்ததை பேசலாம். இவருடன் இணைந்து விவாதிப்பதற்காக நெருங்கிய நண்பரும் பிரபல நடிகரும் ஆன 100 படத்துக்கு மேல் நடித்து ஒரு படம் கூட வெளியே வராமல் இருக்கும் ஐஸ்கிரீம் ஸ்டார் அமர்காந்த் அவர்களை அன்போடு மேடை. நீங்க வரும்போது ஏதோ ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டுட்டு வரீங்க. ஐயா, அரசியல் ஒரு சாக்கடை நாங்க, அதனாலதான் ப்ளீச்சிங் பவுடர் போட்டே வரேன். ஆஹா ஆஹா, அருமை 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 அருமை. அதாவது ஒண்ணுக்கு சளைச்சதில்ல, ப்ரொடக்ஷன் சோத்த தின்னு ரித்திகா இழைச்சதில்லை என்பதுக்காக அருமையான ஒரு பதில் சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி ஐயா. தம்பி, இங்க பாருங்க, அரசியல் ஒரு சாக்கடைனா அங்க ப்ளீச்சிங் பவுடர் போடுறாரு. ஓகே, ஏன் மேல எதுக்கு போடுறாரு? சாக்கடைக்கு போடும்போது மூடிக்கு போடாம இருந்தா தகுமா? அதனாலதான். அதாவது நீங்களே கேட்டு வாங்கி கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த எறும்பு பவுடர் தாண்டி இந்த எறும்பு வராது. ஓகே ஓகே, நன்றி. நாகரீகமா பேசுங்க. நான் ஒரு அரசியல்வாதி. ஐயா, நாக்க புடுங்குற மாதிரி பேசுவேன். நான் ஒரு சினிமா மூக்க புடுங்குற மாதிரி பேசுவேன். ஐயா தியாகி திருக்கோளை தண்ணீர் தவளை அவர்களே, கேட்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வருவது சரியா தவறா? இது எப்படி பாக்குறீங்க சார்? அது நான் எப்படி வேணா பாப்பேன் சார். என்னுடைய சௌகரியம், சோஃபா இருந்தா எப்படி பாப்பேன் சார், வீட்டுல பெஞ்ச் இருந்தா எப்படி உட்கார்ந்து பாப்பேன் சார், எதுவுமே இல்லைன்னா இப்படி உட்கார்ந்து பாப்பேன் சார், சில நேரங்கள் இப்படி படுத்து கூட பாப்பேன் சார். வாங்க உட்காருங்க. நேர்களே, இதுவரை நாம் சிரித்து முடித்ததெல்லாம் போதும். இது வந்து வாங்க பேசலாம், வாய்க்கு வந்தது பேசலாம். இன்று எடுத்துக்கொள்ள தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நடிகர்கள் அரசியலுக்கு வருவது சரியா தவறா? அதான் வந்து பாத்துட்டு இருக்கோம். ஐயா சார், நீங்க சொல்லுங்க சார், நடிகர்கள் அரசியலுக்கு வரதால என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வரதே லாபம் தானங்க. நீங்க சொல்லுங்க. அதாவது உங்களுடைய கட்சியுடைய முதல் கொள்கை என்ன? போட்ட முதல் எடுக்கணும், அதான் முதல் கொள்கையே.
நான் தெரியாம ஒரு விஷயம் கேட்கறேன் சார். ஒரு வக்கீல் வந்து அரசியல்ல இறங்குறாருன்னா அவர் எதுவும் கேட்க மாட்டாங்க. அருமை அருமை. ஒரு டாக்டர் வந்து அரசியலுக்கு வராருன்னா அவரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. உண்மை உண்மை. ஆனா ஒரு சினிமாக்கார அரசியல் வந்தா மட்டும் இந்த மாதிரி ஒரு ஷோ நடத்தி அவனை கூப்பிட்டு கேட்க கூடாத கேள்வியெல்லாம் கேட்டு அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அவனை வருத்தப்பட வைக்கிறீங்களே, இதெல்லாம் எதுக்கு சார்? உங்க டிஆர்பிக்கு தானே? உங்க டிஆர்பிக்கு தானே சார்? சொல்லுங்க தம்பி, உங்க டிஆர்பிக்கு தானே? அருமை அருமை அருமையான கேள்வி. அருமை அருமையான கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள். உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்லணும். இந்த ஐயா சொல்லுவாரு, கொய்யா சொல்லுவாங்களா, அக்லே குச்சம்லாம் பார்க்கறதுக்கு நம்மளா. கருப்பு பணத்தை எப்படி ஒழிக்க போறீங்க? அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கனா இருட்டில் வைங்க சார், யாருக்கும் தெரியாது. நான் பரவாயில்ல சார். சார் நான் எவ்வளவோ பரவாயில்ல சார். இது வந்து வாங்க பேசலாம், வாய்க்கு வந்ததை பேசலாம். என்னோட ஸ்கிரிப்டே என்னன்னா, நாங்க இஷ்டத்துக்கு 3 பேர் வந்து பேசணும் அப்படின்றத ஸ்கிரிப்ட். அரசியல்வாதி நீங்க வந்து அரசியல் வரதும் சரியில்லை. நடிகர்கள் எப்படி சார் வரலாம்? எந்த நடிகர் சார் அரசியலுக்கு வரலாம்? யாரு வரல? புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர் ஒரு நடிகர், அவர் அரசியலுக்கு வரலையா? புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க ஒரு நடிகை, அவங்க அரசியலுக்கு வரலையா? இவ்வளவு சார். ஆந்திரால என்டிஆர் அவர் அரசியலுக்கு வரலையா? அமெரிக்கால ரொனால்ட் ரீகன் அவர் அரசியலுக்கு வரலையா? சும்மா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா, நிகழ்ச்சியோட இறுதியாக ஒரு அரசியல்வாதி அரசியலுக்கு வரதும் சரியில்லை, ஒரு நடிகர் அரசியலுக்கு வரதும் சரியில்லை. ஒரு அரசியல்வாதியும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்ற ஒரு நடிகரை அரசியலுக்கு வர வேண்டாம் என்று சொல்லி தீர்ப்பளிக்கிறீர்கள் நாட்டாமை அவர்களே. அப்புறம் யாருதான் வரணும்ன்ற? இளைஞர்கள் வரணும்னு சொல்றேன். இளைஞர்களே ஓட்டு போடுங்கள்னு கேட்கறத விட இளைஞர்களுக்கு ஓட்டு போடுங்கள்னு சொல்லுங்க. நம்ம தலையெழுத்து மாறும். அண்ணே அவர் சொல்றது கரெக்ட்ண்ணே. இந்த ஒரு பஞ்சை ரெடி பண்ணி வச்சு ஒரு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. போவோம், வேற ஷோக்கு போவோம், இதே மாதிரி சண்டை போடுவோம், நான் உனக்கு பேமெண்ட் வாங்கி தரேன். ஓகே, நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ நம்ம மென்டார்ஸ் அண்ட் ஜட்ஜஸ் ப்ளீஸ் கம் டு தி ஸ்டேஜ். சோ மென்டார்ஸ் சொல்லுங்க, இன்னைக்கான பெர்ஃபார்மன்சஸ்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்றோம். எப்பவுமே அதாவது பலாப்பழம் சாப்பிட யாராவது காசு வேணுமான்னு கேட்பாங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி நகைச்சுவை. அது வந்து கரும்பு தின்ன கூலியா அப்படிதான் வரும். பலாப்பழம் சாப்பிட காசு அந்த மாதிரி யாருமே கிடையாது. கொஞ்சம் மாத்தி புதுசா சொல்லலாம். ஏன்னா ஜெயடிவில எதுவுமே புதுமையா பார்ப்போம். ஸோ அதனால இவங்க பண்றதை நாங்க உட்கார்ந்து பார்க்கறதுக்கு எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில காட் கிஃப்ட் நாங்கெல்லாம். அதாவது நம்ம ஏதாவது ஃபீட்பேக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை உடனே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அடுத்த வாரமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை விட பெஸ்ட்டாக 2 மடங்கு கொடுக்கறதுல நம்ம கலக்கல் காமெடி கேங்ஸ்டர்ஸ் அச்சுக்கு ஆளே கிடையாது. அதான் மெயினாக இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இன்னைக்கான பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாரு? ஜட்ஜஸ் சொல்லுங்க. தர்ஷு வேஷம் போட்ட அபி. அபிக்கு AKS Ads Customized Gift Manufacture வழங்கக்கூடிய 5000 worth gift voucher. ஓகே, சோ சொல்லுங்க, இன்னைக்கான அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் யாரு? பெஸ்ட் பர்ஃபார்மிங் டீம் சொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தரை பத்தி நான் ஸ்பெஷலா மென்ஷன் பண்ணோம். இங்க வந்து ஒரு ஆக்ட் நம்ம எல்லாருமே பார்த்தோம். அந்த ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மாதிரி சித்தரிச்சு பண்றது அப்படிங்கிறது மோஸ்ட்லி அதுல சக்சஸ் பண்றதுன்றது கஷ்டம். அதுல வந்து நம்ம பண்ணக்கூடிய ஆளே வந்து என்ஜாய் பண்ணி அவங்க ஹர்ட் ஆகாம ஒரு ஹார்ம்ஃபுல் இல்லாம எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு காமெடி கொடுக்கறதுக்கு எழுதுறது இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்கு வந்து இந்த இடத்துல முதல்ல பாராட்டு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு பயங்கரமான ஒரு சட்டையர் ஸ்பூஃப் பண்ண சத்யா த ரைட்டர் கிடைக்கிறோம். நம்ம ஷோல வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். எழுத்து இல்லாம நடிப்பு இல்லை, நடிப்பு இல்லாம எழுத்து இல்லை. நடிப்புக்கு வந்து அபி வாங்கிட்டாரு, எழுத்துக்கு சத்யா. ஸோ இந்த ஒரு அருமையான பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத இவங்க 2 பேர் சேர்ந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு. சோ நம்மளோட ஸ்கிரிப்ட் ரைட்டர் சத்யாக்கும் இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே அவார்ட் நம்ம கொடுக்க போறோம். சோ அவருக்கும் AKS Ads Customized Gift Manufacture வழங்கக்கூடிய 5000 worth gift voucher அபியும் சத்யாவும் சேர்ந்து என்ஜாய் பண்ணத பார்த்தாச்சு. சோ பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் யாரு? அந்த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் வந்து அமர்கல சங்கம். நம்மளோட அமர்கல சங்கத்துக்கு கிளியர் வியூ ஆப்டிகல்ஸ் அண்ட் ஐ கேர் விருகம்பாக்கம் வழங்கக்கூடிய 10,000 worth gift voucher.
ஆஸ் அ மென்டாரா இந்த கடமை நான் பட்டிருக்கேன். பெஸ்ட் பர்ஃபார்மரும் எங்க டீம் தான், பெஸ்ட் ரைட்டரும் எங்க டீம் தான், பெஸ்ட் பர்ஃபார்மிங் டீமும் எங்க டீம் தான். அமர்கல சங்கம் சும்மா கிடையாது. ஏதோ ஒரு வாரம் தெரியாம கொடுத்துட்டாங்க. அராத்து பரம்பரை ரெக்கார்ட்லாம் இன்னும் யாருமே இங்க உடைக்கலைங்க. அராத்து பரம்பரை ரெக்கார்டை உடைச்சிட்டு வாங்க. சோ இன்னைக்கு இந்த ஒரு மெமரபிளான மொமெண்ட்டை நான் செல்ஃபியோட இதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக இதே மாதிரி சூப்பரான பெர்ஃபார்மன்சஸ் வரும் வாரங்கள்ல காத்துட்டு இருக்கு. அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் திஸ் இஸ் மீ தர்ஷ சுந்தரம் சைனிங் ஆஃப். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கலக்கால் காமெடி கேங்ஸ்டர்.